வணக்கம் மாணவர்களே. 6ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம போன கிளாஸ்ல நம்ம தாவர உலகம் பார்த்தோம். அதுதான் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் சொல்லிட்டு. பட் நம்ம முடிக்கிறது ரொம்ப ஈஸியா தான் முடிச்சோம். வாழிடம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். அப்போ அடுத்து டைம் இருந்தனால உங்களுக்கு நான் விசையும் இயக்கமும், அதாவது ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படிங்கிற ஜூலை மந்த் சிலபஸ் நடத்தலாம் அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தேன். நீங்க ஆல்ரெடி எல்லாரும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஏன்னா நான் போன கிளாஸ்ல சொல்லும் போதும் பாத்தீங்கன்னா விசை இயக்கம் அப்படின்னா ஏதோ வேற உலகத்துல இல்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு புரியாத ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. சரிங்களா? நம்ம நம்ம கண்ணுக்கு விசை தெரியாம இருக்கலாம். ஆனா அது நமக்கு புரியக்கூடிய ஒரு விஷயம். அதுதானே எப்படி சார் அப்படிங்க. இப்போ ஒரு புக்கை மேல போட்டு பாருங்க, கண்டிப்பா கீழே வரும். ஏன் கீழே வருது அப்படின்னா நம்ம சொல்லுவோம், சார் புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த புவியீர்ப்பு விசையை நம்ம பாக்குறோமா? ரைட்டா? இது ஒண்ணு. இதே மாதிரி நிறைய விசைகள் இருக்கு. அதே மாதிரி இது ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க இத. அதாவது தொடா விசைகள். நம்ம இந்த புக் மேல இந்த கிராவிடேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் தொட்டு கையால புடிச்சுலாம் இழுக்கிற அப்படிதானே? இது ஒரு தொடா விசை. அதாவது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்பாங்க. அதே மாதிரி கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு இருக்கு. தொடும் விசை. நீங்க தொட்டாதான் அந்த ஆப்ஜெக்டோடைய அந்த மூவ்மெண்ட்டை மாத்த முடியும். அப்படிதானே? நான் இதுதான் போன கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு பேனா இருக்கு அப்படின்னா, நீங்க இன்னைக்கு தள்ளுறீங்க அப்படின்னா, ஓகே, ரைட், ஒரு சம் பொசிஷன் போகும். நான் தள்ளவே இல்ல. 2 வருஷம் கழிச்சு வாரேன் அப்படின்னாலும் அப்படிதான் இருக்கும். அதாவது எக்ஸ்டர்னல் கண்டிஷன் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடணும். திடீர்னு ரொம்ப காத்தடிச்சா, ரொம்ப இதா இருந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்காம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய விசை அந்த பொருள். சரிங்களா? ஃபோர்ஸ் அண்ட் த ஆப்ஜெக்ட் தான் பார்க்கணும். ஓகே. இப்போ மோஷன் அப்படின்னா என்ன சார்? இயக்கம்னா என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். நீங்க விசையை கொடுத்தா இயக்கம் இருக்க போகுது. அவ்வளவுதான். ஃபோர்ஸ் கொடுத்தா மோஷன் இருக்க போகுது. எப்படி சார்? இப்ப பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு. நான் ஃபோர்ஸை கொடுக்குறேன். ஃபோர்ஸ் அப்படிங்கன்னா என்ன டெஃபினிஷன் போன கிளாஸ் சொல்லிப்பேன். ஞாபகம் வச்சு பாருங்க. ஒரே ஒரு சிம்பிள் லைன் அவங்க சொன்னேன். நீங்க இப்ப சொல்ல வேண்டாம் ஆன் பண்ணி, பட் உங்களுக்கு நீங்களே சொல்லி பாருங்க. ஃபோர்ஸுக்கு நான் ஒரு 1 மினிட் டைம் தரேன். நீங்க சொல்லலாம், யோசிக்கணும். விசை அப்படின்னா சிம்பிளான டெஃபினிஷன் என்ன? யோசிச்சிருப்பீங்களா? குட். நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. குட். என்ன அப்படின்னா புஷ் ஆர் புல். அதாவது தள்ளுறது, இருக்கிறது, இவை அனைத்து தான் இதை தான் நம்ம விசை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நான் அந்த பொருளை தள்ளலாம், இழுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பொருளுடைய அந்த இடப்பெயர்ச்சி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பொசிஷன் மாறும். ஓகேவா? இதெல்லாம் தான் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு இதை இப்போ உங்களுக்கு இப்பவுமே தெளிவா நான் சொல்லிட்டேன். நீங்க பெரிய பெரிய கிளாஸ் இந்த ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் உண்டு. நீங்க 12th வரைக்கும் படிக்கும் போது கூட இந்த ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் உண்டு. ஸோ இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே ஈஸி. ஓகேவா? ரைட். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஓய்வும் இயக்கமும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. யாருக்கு தான் ரெஸ்ட்ங்கிறது பிடிக்காது? அப்படிதானே? அப்படின்னு போட்டுப்பாங்க. அது என்ன சார் ஓய்வு? இயக்கத்துக்கு ஆப்போசிட்டா இருக்குதான் ஓய்வு. கரெக்டா? நான் சொன்ன இந்த இந்த பேனா அதே இடத்துல இருக்கு அப்படின்னு, அப்ப அது என்னது? ஓய்வு தானே? ஓகேவா? ரைட். அதே மாதிரி இயங்குது அப்படின்னா ஒரு இடம் ஒரு இடம். ஓகே. இப்ப இந்த இடத்துல இன்னொன்னு புரியறதுக்காண்டி உங்களுக்கு சொல்றேன். இப்ப நாம இந்த பூமி மேல இருக்கோம் அப்படிதானே? அது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். பூமி சர்ஃபேஸ்ல தான் நம்ம எல்லாரும் இருக்கோம். எர்த்தோட சர்ஃபேஸ்ல தான் நம்ம எல்லாரும் இருப்போம். இப்ப நான் ரெஸ்ட்ல இருக்கேன், நின்னுட்டு இருக்கேன் ஒரு இடத்துல, சும்மா அப்படியே நின்னுட்டு இருக்கேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு என்னைய பார்க்க, அவனும் நின்னுட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு பொறுத்த வரைக்கும் நான் எப்படி இருக்கேன்? ரெஸ்ட். அப்படியே ஓய்வு நிலையில இருக்கேன். அதே மாதிரி எனக்கு பொறுத்த வரைக்கும் அவன் எப்படி இருந்தான்? ஓய்வு நிலையில இருப்பான். கரெக்டா? ஆனால் ஆனால் நீங்க பூமிக்கு வெளியில ஏதோ ஒரு கோள்ல இருந்து பூமியை பார்க்கும்போது பூமி சுழலும். கரெக்டா? பூமி சுழலும் போது அவங்கள பொறுத்த வரைக்கும், அந்த ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும், நம்ம 2 பேரும் என்ன, நானும் என் ஃப்ரெண்டு எப்படின்னா மூவிங்ல இருக்கோம்னு அர்த்தம். இயக்கத்துல இருக்கான்னு அர்த்தம். இப்ப புரியுதா? இததான் பெரிய கான்செப்டா நீங்க 11th படிப்பீங்க. பட் ஒரு சிம்பிளா நான் சொல்லியிருக்கேன். எந்த இடத்துல இருந்து பாக்குறீங்க அப்படிங்கறதெல்லாம் பிசிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் பின்னாடி அதுக்கு சில டேர்ம்ஸ்லாம் உண்டு. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஓய்வும் இயக்கமுத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். புத்தகம் மேஜை மேல் இருக்கு. அது ஓய்வு நிலையில் உள்ளது என்பது உங்க பதிலாக இருக்கும். அப்படிதான். இப்போது உங்களது குறிப்பேட்டை வைப்பதற்காக அப்புத்தகத்தை நீங்கள் மேசின் ஒரு ஓரமாக அப்படியே பண்றீங்க அப்படின்னா, அப்ப இயக்கத்துல வச்சிட்டீங்க புத்தகத்தை.
புத்தகமானது மேஜையில் ஒரு இடத்தில் இருந்தால் அது உயர்நிலையில் இருப்பதாகவும், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்தில் நகர்ந்தால் அது இயக்க நிலையில் இருப்பதாக கருதப்படுகிறது. இதுதான் நம்ம முன்னாடி சொன்னோம். இப்ப நம்ம புக்ல உள்ள மாதிரி லைன்ஸை யூஸ் பண்ணோம். சரிங்களா? நம்ம என்னதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் நம்ம புக்ல உள்ள லைன்ஸ் ஏதோ சொல்லுவோம். நம்மளுடைய இதுல சரியா நம்மளுடைய ஸ்டடீஸ்ல பார்த்தீங்கன்னா புக்ல என்ன எப்படி இருக்கோ அப்படிதான் எழுத சொல்லுவாங்க. நான் நல்லா புரிஞ்சுது சார் சூப்பரா எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணோம்னா தப்பு விடுறோம். சரியா? ஆனா நீங்க ஜென்ரலா வந்து சயின்ஸை புரிஞ்சுக்கணும். நான் சயின்ஸ்ல ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா வெரி குட். அதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி வரமுறைலாம் கிடையாது. நீங்க அழகா கண்டுபிடிக்கலாம். சரியா? சோ இங்கிலீஷ்ல நான் சொல்லியிருக்கேன். ஒரு புக் இருக்கு, டேபிள் இருக்கு, ரைட் இன் த மிடில். இஸ் த புக் மூவிங் அப்படின்னு கேட்டுறாங்க. மூவிங்கா அப்படின்னாங்க. இல்ல. நம்ம என்ன சொல்லுவோம்? மூவிங் இல்ல. இட்ஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த புக்கை மூவ் பண்றான். எதுக்கு அப்படின்னா என்னுடைய ஒரு நோட் புக்கை வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. Then you will say the book is moving. அப்படிதானே? When the book was at the same place with respect to table, it was at rest. அந்த டேபிள் புத்தகம் அது ஒரே பொசிஷன் இருந்ததுன்னா ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். When it is pushed from the one place to on the table to another place, it was moving. அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? இதுக்கப்புறம் அந்த ஆக்டிவிட்டி ஒன்ன படத்தை நல்லா பாருங்க. அந்த எதுலாம் புஷ் யார் புல் அப்படிங்கிறத நீங்க தான் கீழே எழுதணும். சரிங்களா? அதுல போட்டிருப்பாங்கல்ல எது புஷ் ஆர் புல்லும் வட்டு அதெல்லாம் நம்ம எல்லாருமே கிராமத்துல விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு தான். அதுல புஷ்ஷா இருக்குமா புல்லா இருக்குமா சுத்தி வச்சு ஆணி அறைவீங்க. நீங்க அறையக்கூடாது. சின்ன பசங்க கையில போட்டுறீங்க. அப்பா அம்மா அறையிறா அண்ணா அறையிற பார்த்துருப்பீங்க. அப்ப அது புஷ்ஷா புல்லா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். சரியா? சோ ரெஸ்ட்டுக்கும் சரி மோஷனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுதான் அதை நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன். When there is a change in the position of an object with respect to அதனால WRT போட்டுருக்கேன். சரிங்களா? வித் ரெஸ்பெக்ட்னு அர்த்தம். டைம் அப்படின்னா அப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம்? தென் இட் இஸ் மோஷன். தென் இஸ் கால்ட் மோஷன். இதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல இஃப் இட் ரிமைன் ஸ்டேஷனரி இட் இஸ் கால்ட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிப்பாங்க. கரெக்டா? தமிழ்லயும் இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறும் எனில் அது வந்து என்ன அப்படின்னா இயக்கம். அப்பொருள் ஒரே இடத்தில் இருந்தால் ஓய்நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி கீழே அந்த இயக்கத்தில் உள்ள படத்தை போட்டுப்பாங்க. அதை நீங்க ஆல்ரெடி நேரம் எல்லாரும் வாழ்ந்துருப்பீங்க. பஸ்ல ஏற மாதிரி நிக்கிற மாதிரி பக்கத்துல ஃப்ரெண்ட் உட்கார்ந்துருக்க மாதிரி அப்படிங்கிற இப்ப நான் சொன்னா நம்ம பூமியில இருக்கோம் பூமிக்கு மேல இருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அதே கேஸ இப்படி யோசிங்க. நீங்க வெளியில நிக்கீங்க பஸ்ஸுக்கு வெளியில நிக்கீங்க. பஸ் உள்ள உங்க ஃப்ரெண்டும் இன்னொரு ஃப்ரெண்டும் இருக்காங்க. அப்போ நீங்க உங்களை பார்க்கும்போது உங்களிருந்து நீங்க பார்க்கும்போது அந்த ரெண்டு பேரும் மூவிங்ல இருக்காங்க. இயக்கத்துல இருக்காங்க. கரெக்டா? உள்ள போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பையன் ஒரு பையன் வந்து பஸ்ஸுக்கு வந்து என்ன இருக்குன்னா மூவிங்லாம் இருக்கு. நல்லா தெரிஞ்சு மூவிங்லாம் இருக்கு. அப்ப நான் வந்து ஒரு பையன் வந்து கேட்கறேன் சரி பக்கத்துல உள்ள பையன் எப்படிப்பா இருக்கான்? இயக்கத்துல இருக்கானா மூவிங்ல இருக்கானா ரெஸ்ட்ல இருக்கானா ஓய்வுல இருக்கான் இப்படி கேட்கறேன். அவன் சொல்றான் இந்த சார் அவன் ஒண்ணுமே பண்ணலையே நடந்துலாம் போலையே சார். என் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அவன் ரெஸ்டா இருக்கு. அதான் எங்க இருந்து பாக்குறீங்க அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சரியா? ரைட். இப்போ இந்த இடத்துல அது விவாதிலாம் போட்டிருப்பாங்க. அதை நீங்க விவாதிங்க. படகு ஓட்டுறதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. என்ன படகு ஓட்டுறது ஊஞ்சல் விளையாடுறது. இப்ப இந்த இடத்துல ஒரு அனிமேஷன் ஒரு இது காமிக்காது. ஒன் செகண்ட் இந்த அனிமேஷன் அனிமேஷன் திடீர்னு நமக்கு ஜூம்ல இப்போ வித்தியாசமா ஷேர் பண்றேன். இந்த பிக்சரை நல்லா பாருங்க.
நான் ஒரு பையனை எடுத்து ஈக்குவலா அப்படி எடுத்தேன் அப்படின்னா கோ. என்ன பண்றான் அப்படின்னு நீங்களே புரிஞ்சு தெரியுதா? இப்ப அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா இன்னொரு பையனை கொண்டு போறேன். இப்போ இந்த சைடு ரெண்டு பேர் இருக்காங்க, இந்த சைடு ஒருத்தா பொருள் நகருது. லெஃப்ட் ஃபர்ஸ்ட் 150 N 50 N அப்படின்னு சொல்லுவான் சம் ஆஃப் ஃபோர்ஸ். இதை நல்லா பாருங்க, இந்த படத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. பாத்தீங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இன்னொரு ஒரு பையனா இங்க போடுறேன். ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்க. சரியா? இப்ப இன்னொரு பையனை ஒரு சைடு இழுக்கிறேன். என்ன தெரிஞ்சிருக்கும் நீங்களாம் இப்ப யோசிக்கணும். நானா எதுவுமே சொல்ல மாட்டேன், இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இதுதான் பாருங்க. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் சம் ஆஃப் ஃபோர்ஸ், லெஃப்ட் ஃபோர்ஸ், அந்த லெஃப்ட் ரைட் ஃபோர்ஸ், இதெல்லாம் வந்து ரைட் ஃபோர்ஸ் லெஃப்ட் வந்து இடம் பக்கம் இழுக்கிறாங்க, வலது பக்கம் இழுக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் அந்த 150 N 100 N அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதை நான் லேட்டரா சொல்றேன். இப்ப நீங்க அதை வந்து ரொம்ப டீப்பா போகலாம். மற்ற விஷயம் மட்டும் பாருங்க. புரியுதா? எனக்கு ஒரு சின்ன ஓகே, இப்ப எல்லாரும் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ ரெண்டாவது தாழ்றான். இது நீங்க தான் நோட் பண்ண போறீங்க. எப்படி போதும் பார்த்து நீங்க இதுல எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதை. சரியா? ஆனா நான் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டிசைனா எப்படி அந்த வேலையை விட்டுருங்க, அதை வேண்டாம். பாருங்க. சரியா? இப்போ அடுத்து நான் என்ன பண்றேன்னா இன்னொரு சூட்கேஸ் பத்தி இது கேட்கிறேன் மேல. இப்போ இந்த பையனை அதே பையனை வந்து தள்ள வைக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தள்ளணும். மோஷன் இருக்கு, இயக்கத்துல இருக்கு. சரியா? வேற இயக்கத்துக்கு மோஷனுக்கு ஓகே. வேற வேலை ஏதாவது சேஞ்ச் ஆகுதா? நான் இப்ப நீ கொடுக்குற ஃபோர்ஸுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கலாம். கீழே சேஞ்ச் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் ஸ்பீடா தள்ளியிருக்கேன், அதாவது ஃபோர்ஸ் அதிகமா கொடுத்துருக்கேன். ம். இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். கரெக்டா? சரி, இதுக்கப்புறம் நீங்க இது மாதிரி டஸ்ட் பின் வைக்கலாம். ஒரு சின்ன கேர்ள் வந்து தள்ளுற மாதிரி வைக்கலாம். சின்ன கேர்ளுக்கு வந்து ஸ்டாமினா ஃபோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க.
அதுக்கு ஒரு பையன், அடல்ட் பையன், அப்புறம் பெரிய ஆளு, இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஜெக்ட் வச்சு தள்ளுறோம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட என்ன அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். சரியா? இதுல ஆக்டிவிட்டி நிகழ்வு ஒண்ணு, நிகழ்வு ரெண்டுலாம் போட்டுப்பாங்கல்ல, அதெல்லாம் பாருங்க. நிகழ்வு ஒண்ணு என்ன, நிகழ்வு ரெண்டு என்ன, நிகழ்வு மூணு என்ன அப்படிங்கிறத செஞ்சு பாருங்க. டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. ஓகே. ஒரு புத்தகம் நகர்த்தப்படாமல் மேசை மீது ஓய்நிலையில் இருந்த நிகழ்வை எடுத்துக்கொள்வோம். சரியா? நான் அதான் சொன்னேன். அந்த புத்தகம் உண்மையிலே அதாவது என்ன அப்படின்னா, ரெஸ்ட்ல இருக்கா அப்படின்னா இல்ல. ஏன்னா பூமி தன்னைத்தானே சுத்திக்கிடுது. தன்னை அப்படிதானே? தன்னுடைய ஆக்சிஸ்ல ஓன் ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகுது. இப்ப வெளியிருந்து பார்க்கும்போது அது புக்கும் ரொட்டேட் ஆகுது, டேபிளும் ரொட்டேட் ஆகுது. அந்த லெபார்டரி சரியா சோதனை கூடமும் என்ன ஆகுதுன்னா ரொட்டேட் ஆகுது. அப்ப அது ரெஸ்ட்ல இல்லைன்னு சொல்லிடலாம். பட் எது சார் உண்மை அப்படின்னா, நீங்க எங்க இருந்து பாக்குறீங்களோ அதுதான் உண்மை. அதாவது நீங்க எந்த இடத்துல இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரியா? அதுதான் இருக்கு. ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஓய்வு, இயக்கம், அப்புறம் இந்த அனிமேஷன் காமிச்சிருக்கேன். இந்த டேபிள் மேல உள்ள பொருள் வந்து இருக்கிற காமிச்சிருக்கேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து இந்த பொருட்கள் எவ்வாறு இயங்குகின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பொருட்கள் எவ்வாறு இயங்குகின்றன அப்படிங்கிறது எப்படின்னா, இப்ப நம்மளுக்கு வந்து இந்த பிக்சர்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுல டிஸ்கஸ்லாம் பண்ணியிருப்பேன். ஈவென்ட் 1, ஈவென்ட் 2, ஈவென்ட் 3லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த புக் ரெஸ்ட்ல இருக்கு, மோஷன்ல இருக்குன்னு சொன்னோம். அடுத்த கிளாஸ்ல ஹவு திங்ஸ் மூவ். இப்ப நான் காமிச்சதுதான். அதான் எப்படி திங்ஸ் மூவ் ஆகுது அப்படிங்கறத அடுத்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா நம்ம இப்ப ஒன்னு டெஸ்ட் வைக்கணும். சரியா? ரெடி ஆயிக்கோங்க. 1 மினிட் தரேங்க. நான் கொஸ்டின் பேப்பரை ஷேர் பண்றேன். ரெடி ஆயிக்கோங்க. ஒரு பேப்பர் எடுக்கிறத விட எனக்கு தெரிஞ்சு நோட் எடுத்துடலாம். ஆனா எப்படினாலும் பேப்பர்ல நீங்க சார்கிட்ட சொல்லி டிக் வாங்கி மார்க்கை அனலைஸ் பண்ணணும். நான் இத்தனை மார்க் வாங்கியிருக்கேன். 10 ஒன்னாடி இன்னைக்கு இந்த வாரத்துல டெஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. இந்த டெஸ்ட்லாம் 1 மார்க் டெஸ்ட், 2 மார்க் டெஸ்ட், 2 மதிப்பு வினாக்கள் அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டப்படுத்துற விஷயம் கிடையாது இதெல்லாம். சரியா? ஏதோ எக்ஸாம்னாலே நிறைய பேர் பயப்படுவோம். ஐயோ, உலகத்துல இதான் ஏன் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா உலகத்துல ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் தான். படிக்கிறது தான். ஏன்னா அதுல இருக்க ஜாலி நீங்க வெளியில வந்தீங்கன்னா கிடைக்காது. அப்போ இந்த ஜாலியான விஷயத்த நீங்க ஜாலியான மைண்டோட படிக்கணும். அடுத்து என்ன, அடுத்து என்ன, இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் மோஷன் அப்படி சொல்றாங்க, ஏன் ரெஸ்ட் அப்படி சொல்றாங்க, இதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். இப்போ கொஸ்டினை ஷேர் பண்றேன். 1 செகண்ட். எடுத்துப்பீங்களா? வரேன். இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒவ்வொரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மினிட்ஸ் ஒரு நிமிடம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அது செகண்ட் கொஸ்டின் மாறிடும். ஸோ அதனால நீங்க வந்து ஐயோ நான் முன்னாடி எழுதலையே பின்னாடி எழுத நினைக்க வேண்டாம். 1 நிமிஷம் அப்படிங்கிற டைம் வச்சிருக்கேன். அதுல 1 நிமிஷம் இதுல இருக்கு நீங்க பாருங்க. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் என்ன நேம். இந்த கொஸ்டின் தான் நான் வந்து மல்டி சாய்ஸ் நான் தான் கேட்டிருக்கேன். அடுத்தடுத்த கொஸ்டின்லாம் இருக்காது. எப்பவுமே அப்படிதான் எடுக்கணும்னு வச்சிருக்கேன். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்தா என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, சும்மா ஒரு க்ளூக்ல போட்டுடலாம். அவனுக்கு ஆன்சர் தெரிய மாட்டேங்குது, இல்ல அது தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் இருக்க மாட்டேங்குது. சும்மா ஏதோ ஒரு ஏபிசியே போட்டா ஆன்சர் ஆகும். அது தப்பு. யோசிக்கணும். ஓகே, ரைட். நீங்க எழுதுங்க.
ரெண்டாவது கொஸ்டின் வந்து பாருங்க. 3 கிலோமீட்டர் அப்படிங்கிறத நீங்க மீட்டர்ல சொல்லணும். 3 கிலோமீட்டர் அப்படிங்கிறத மீட்டர்ல சொல்லணும். எப்படி சொல்வீங்க? ஒரு நிமிஷத்துல அதே மாறிடும். அதனால கேட்டு கேட்டு எழுதாதீங்க, பார்த்து பார்த்து எழுதாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ மூணாவது கொஸ்டின் மாறிட்டுனா, 1 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் அதான் நம்ம மில்லிமீட்டர் சொன்னா எப்படி சொல்லணும்? எஸ்ஐ இன்டு ஃபார் வால்யூம். கன அளவு எஸ்ஐ அளவு. பத்து டெசிமீட்டர் அப்படிங்கிறத நீங்க மீட்டர்ல சொல்லணும். சாரி, 3 கிலோமீட்டர் அப்படிங்கிறத மீட்டர்ல நீங்க சொல்லணும். இந்த ஒன்று, செகண்ட் ஒன்று. அதே ஒரு நிமிஷம் மாறி இருப்பாங்க. ஆனா நீங்க வந்து கொஸ்டின் மட்டும் எல்லாம் கான்செப்ட் பண்ணுங்க. இது மூணாவது நோடு. 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது மில்லி மீட்டர்ல இங்க சொல்லணும். சரியா? இது இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒன்று எடுப்போம். அது எஸ்ஐ ஃபார் வால்யூம்.
கன அளவு எஸ்ஐ அலகு. இப்ப அடுத்து ஒன்னு எடுப்போம். 1 நிமிஷம் ஆகுது. ரைட்டா? 10 டெசிமீட்டர் அப்படிங்கிறத நீங்க மீட்டர்ல சொல்லணும். அடுத்த ஒன்னு வந்து டேஸ் அப்படிங்கிற ஒரு டன். ஒரு டன் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படிங்கிறது. நீங்க கிலோகிராம் சொல்லுங்க. ஓகே. அடுத்து ஒன்னு எடு. பீம் பேலன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்? இந்த டிவைஸ், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்? பொருளுடைய டேஸை அளவிட நாம் பொது தராசினை பயன்படுத்தணும் அப்படின்னு போட்டிருக்கேன். இது இந்த ஒன்னோட ரிவர்ஸையும் கேட்பாங்க. அதாவது இந்த ஆன்சர் அதை வந்து அளவிட டேஸ் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ நம்ம பொது தராசு அது இந்த ஒன்னோட தெரிஞ்சுக்கிட்டா ரெண்டு ஒன்னோட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. பீம் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டோடைய டேஸ் அண்ட் மெஷர்மெண்ட் யூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் சம் ஒன். எதிர்ப்பிக்க நினைக்கிறேன். அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா இது இது சம மாதிரி வரும். அதுதானே 1900, அதாவது 1195 மீட்டர் அப்படிங்கிறத நீங்க கிலோமீட்டர் எழுதணும். எப்படி எழுதணும்? இது உங்க புக்ல இருக்கு. அதுக்காண்டி உடனே புக்கை திருப்பி பார்த்து ஆன்சர் எழுதாங்க. யோசிச்சு பாருங்க. நான் வேற நம்பர் கொடுக்கலாம் தான் பார்த்தேன். சரி, எப்பவுமே ரொம்ப கஷ்டமா குத்துறக்கூடாது. இருக்கிற கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற நம்பர் கொடுத்தா பார்த்துக்க போறாங்கன்னு நான் முடிவு பண்ணேன். அதனால தான் புக்கில் உள்ள நம்பரே கொடுத்தேன். சரியா? அப்போ நம்ம வந்து புக்ல இல்லாத நம்பர் அதை கூட நான் கொடுப்பேன். நானா ஒரு இஷ்டத்துக்கு கொடுப்பேன். ஸோ கெட் ரெடி. அதுக்கும் ரெடி ஆகிக்கும். இது அடுத்து ஒன்று. சரியா? ஒரு செயல் நடைபெற எடுத்துக்கொள்ளும் காலத்தை துல்லியமாக கணக்கிடும் கருவி அது. அடிக்கடி அதை நம்ம பார்ப்போம். ஆனா நான் சொல்ல மாட்டேன். சொன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருங்க. அந்த கருவியை யூஸ் பண்ணி ஒரு செயல் நடைபெறதா துல்லியமான காலத்தை கணக்கிடலாம். துல்லியம் அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம். சரிங்களா?
அக்யூரேட். இந்த டைம் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆகும்போது அக்யூரேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டிவைஸ் யூஸ் பண்ணும்? திஸ் இஸ் நைன்த் ஒன்வர்ட். இன்னும் ஒரு ஒன்வர்ட் இருக்கு. இது எழுதுங்க. எழுதுங்க, அடுத்த ஒன்று நான் சொல்றேன். இதுதான் லாஸ்ட் ஒன்வர்ட். நிறையின் எஸ்ஐ அலகு என்ன? எஸ்ஐ யூனிட் ஃபார் மாஸ். நிறை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எஸ்ஐ அலகு அதை விட முக்கியம். தப்பு தப்பா நிறைய பேர் எழுதுவாங்க. அதுதான் இந்த ஒன்று எடுத்து கொடுத்தேன். நிறைய எஸ்ஐ அலகு எழுதிருப்பீங்க. ஓகேப்பா, இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். இந்த 10 ஒன்னோட நல்லா தெளிவா பாருங்க. தப்பு தான் ரீகால் பண்ணி கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மீதி உள்ள டாபிக்கை நம்ம வந்து அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். கிளாஸ் வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி.